அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் வியாழக்கிழமை நம்ம முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய சிறந்த அமல்கள் மற்றும் நல்ல காரியங்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி பார்க்கலாம். அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, திங்கள் கிழமைகளையும் வியாழக்கிழமையிலும் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அடிக்கடி நோன்பு நோக்கக்கூடிய இருந்தாங்க. ஹதீஸ் பார்த்திங்கன்னா, அந்த அந்த நாட்களில் மனிதர்களின் செயல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும். அதனால் நான் நோன்பாக இருக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. நூல் திருமதி. அதோடு மனிதன் செய்கிற செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் காமிக்கப்படுமா. அதனால் அல்லாஹ்வோட தூதர் என்ன சொன்னாங்க, அன்னைக்கு நாளில் நான் ஒரு நோன்பாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் என்ன செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அப்போ நம்ம வியாழக்கிழமை என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். புதன்கிழமை இரவு, வாரம் முடிந்தால் நோன்பு, மாதத்தில் ஒரு நோன்பு, இப்படி இந்த மாதிரி நோன்புகளை நம்ம நோக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது. அதாவது நம்ம செய்த தவறுகளை நினைத்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறது, நம்ம எல்லா நாளும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வியாழன் திங்கட்கிழமை நம்மளோட அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுவதாக நம்ம அதிகமாக என்ன செய்யணும், அன்றைக்கி அல்லாஹ்விடத்தில் நம்ம செய்த சிறு தவறு பெரிய தவறு நினைத்து அஸ்தஃபிருல்லாஹில் அலீம் அப்படிங்கிற திக்ரை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அடுத்து மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், துவா செய்யணும். எல்லா நேரமும் அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யணும். நம்ம துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் கையேந்தி துவா செய்கிறாங்களோ அவர்கள் துவாவை அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்கிறதில்லை, மறுப்பதில்லை. அவன் வெறும் கையை அனுப்ப வைக்கப்படுகிறான். துவா செய்கிறதுக்கு முன்னே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்து ஓதி நம்ம தேவைகளை, இம்மை மறுமை தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இப்போ இந்த வியாழக்கிழமை இந்த 3 விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். 1, நோன்பு. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். 2வது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது. 3வது அதிகமாக இம்மை மறுமை தேவைகள் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணும். அடுத்து கேட்டிங்கன்னா, நம்ம வியாழக்கிழமை மகரிப் பிறகு நம்ம எப்பயும் போல் ஸலவாத் அதிகமாக ஓதிக்கிறணும். சூரா காஃப் ஓதணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வியாழக்கிழமை மகரிப்பிலிருந்தே நம்ம என்ன செய்யணும், செயல்படுத்தக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்வானா, இதை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்துடுவானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் கணவர்மார்கள், பிள்ளைகள், என் உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள் அனைத்துடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ மன்னித்தால் என்ன செய்கிற, தடுக்க யாரும் இல்லை. நீ தடுத்தால் மன்னிப்பவர் யாரும் இல்லை. யா அல்லாஹ், நாங்கள் விளையாட்டாக வேண்டுமென்றே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பெரிதாகவோ சிறிதாகவோ மனதாலோ கண்ணாலோ காதாலோ எவ்வளவோ பாவங்களை மனதாலோ செய்திருந்தால் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ மன்னித்தால் நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் எங்கு போவோம். யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன். நீ எங்கள் பாவங்களை அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. யா ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையில் நல்லதே வழங்குவாயா, அதே போல் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதே வழங்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் முஸ்லீமாக பிறந்தோம். முஸ்லீமாகவே நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மரணிக்கும் நேரத்தில் அந்த சக்ராத்துடைய வேதனையை குறைப்பாயாக. யா அல்லாஹ், அந்த மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா எங்கள் நாவில் வருவதற்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், பிறகு கபரில் கேட்கப்படும் கேள்விக்கு எங்களுக்கு நன்றாக பதில் வருவதற்கு உதவி செய்வாயாக. அந்த கபரின் இருட்டு அறையில் எங்களுக்கு வெளிச்சத்தை தந்துடுவாயாக. அந்த கபரின் நெருக்கத்திலிருந்து எங்களை என்ன செய்வாய், விசாலமாக்குவாயாக. யா அல்லாஹ், நாளை எழுப்பும்போது நல்லொரு கூட்டத்தில் எங்களை எழுப்பாயாக. யா அல்லாஹ், உன்னையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், சிராத்தின் முஸ்தகின் பாலத்தை வேகமாக கலக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நன்மை தீமை தெராசு அது அதிகமாக கனமுள்ளதாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் தடகாது நீர் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் உன் அரிசின் நிழல் எங்களுக்கு இடமளிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சொர்க்கத்திலே சிறந்த சொர்க்கமான சென்னத் பிர்தௌஸ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் உம்ரா செய்ய ஆசைப்படுகிறாரோ உம்ரா செய்ய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய நாடி இருக்காரோ ஹஜ்ஜை நிறைவேற்றுவாய். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரோ நோயெல்லாம் நீ சரி பண்ணி விடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ சிறந்த குழந்தை, சாலிக்கான குழந்தையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கன்னி பெண்ணை வைத்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அவருக்கு நல்ல சாலிக்கான மாப்பிள்ளை தந்துவிடு. அதே மாதிரி ஆண் பிள்ளைக்கு நல்ல சாலிக்கான பொண்களை தந்துவிடு.
யா அல்லா நீ மாபெரும் கிருபையாளன், கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன். எங்களை அநியாயக்காரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு யா அல்லா. கடன் யாரெல்லாம் பட்டிருக்கிறார்களோ அவங்க கடனெல்லாம் நீர் அவர்கள் சீக்கிரம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருளு யா அல்லா. யாரெல்லாம் கணவன் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல ஒரு கணவரை நீ அமைத்து கொடுறா யார் ரஹ்மானே. நீ மாபெரும் கிருபையாளன் ரஹ்மானே. நாங்கள் கையேந்தி துவா செய்கிறோம் அல்ல. எங்கள் துவாவை நீ ஒருபோதும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா. இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தால் இந்த வியாழக்கிழமை அதாவது மகரிப்புக்கு பிறகு இந்த துவாவை நீ கபூலாக்கி எங்கள் அனைவருடைய தேவைகளையும் நாம் பேசுகின்ற என் குடும்பத்தாரையும் கேட்டிருக்க அனைவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்கள் குடும்பத்தில் நீ பரக்கத்தையும் அவர் குடும்பத்தை கஷ்டத்தை நீக்கி அவர்கள் என்னென்ன தேவையில் இருக்கிறார்களோ அத்தனை தேவையும் தந்துவிடு ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.